நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸோட ஸ்பெஷலான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னட்டு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு, ஸோ இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய ரீசன்ட் கிரஷாவே மாறிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க பிரேமலு படம் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க, ட்ரெண்ட் ஆனாங்க. அவங்க கட் பண்ணியிருந்த ஹேர்க்கு கூட இங்க பல பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் நானும் இவங்களுடைய தீவிரமான ரசிகர் அப்படின்ட்டு சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டா இவங்களுடைய டியூட் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் பல பேருடைய மத்தியில பல விமர்சனங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் இவங்கள வரவேற்றுட்டும் இருக்காங்க. அந்த வகையில சக்சஸ் மீட்டா இருக்கட்டும் அண்ட் ஆடியோ லான்ச் அந்த ஒரு விஷயம் வீடியோவா இருக்கட்டும், ஸோ எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவா இருந்தது. அண்ட் இவங்க போட்டிருந்த அந்த காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய பேர் ரீக்ரியேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு இதுதான் முதல் படமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ்ல ஆல்ரெடி ஜிவிபி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இருந்தாலும் இந்த படம் அளவுக்கு அந்த படத்துக்கு அவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்கை கொடுத்துருக்கு. கண்டிப்பா தமிழ் சினிமா எல்லாரையுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் இவங்களுக்கும் பண்ணிருக்கு. இவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த படம் நல்ல உதவியா இருக்கும். ஆனா பிரதீப் அவர்கள் இந்த படத்துக்காக தான் இவங்களை கேட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதாங்க. லவ் டுடே படம் பண்றதுக்காக நிறைய ஹீரோயின்ஸா தேடினாராம். அதுக்கப்புறம் தான் யுவானா ஓகே ஆயிருக்காங்க. யுவானா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆனாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் எப்படியாவது இவங்களை பிடிக்கணும்னு நினைச்சு பார்த்தாராம். ஆனா முடியவே இல்லையாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் பார்த்தாராம். அதாவது ஒரு ஷார்ட் பிலிம் வீடியோ. அதுல சாப்பாட்டையே இப்படிலாம் ஒரு பொண்ணு சாப்பிட முடியுமா அடிச்சு பிடிச்சி எக்ஸ்பிரஷனோட சாப்பிட்டாங்களாம். அதுவும் அப்பளத்தெல்லாம் உடைச்சி சாப்பாட்டுல அந்த மலையாளிஸ் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரியே சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்து இவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். அதனால லவ் டுடே படத்துக்காக இவங்களை தேடினா டேட்டே கிடைக்கிறாங்க. ஸோ டேட் கிடைக்காத காரணத்தினாலதான் அடுத்தடுத்து ஹீரோயின்ஸ் பார்க்க போயிட்டாரு. இவருக்கே சர்ப்ரைஸ் தானா இந்த படத்துல இவங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லும் போது உண்மையாலே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடாதான் இவரு அந்த மேடையில இதை பத்தி ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மேடையில கூமாப்பட்டி அவரு ஒரு ஃபன் பண்ணியிருப்பாரு. அண்ட் தாலிய கையில வச்சுட்டு நான் தான் கல்யாணம் பண்ணேன், எங்க அம்மாவுடைய ஆசை இதுதான் அப்படிலாம் சொல்லி ஃபன் பண்ணாரு. ஒரு பக்கம் அதை மூஞ்சி சுழிக்க வைக்கிற வகையில இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை ஃபன்னாவே அந்த ஹீரோயின் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவரு இந்த மலையாளிஸோட அந்த கேரளாவுடைய அந்த ஒரு கெட்டப்ல வந்திருப்பாரு. கையில தாலியோட வந்தது மட்டும் இல்லாம என்றா அம்மனின்ட்டு தமிழ்லயே பேசியிருப்பாரு. ஐ லவ் யூங்கன்ட்டு அவருடைய ஸ்லாங்ல சொல்லியிருப்பாரு. உண்மையாலே அதெல்லாம் பார்க்கும் போது என்ன இந்த மனுஷன் ஏங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு எல்லா ஷோக்கும் போயிட்டு இருக்காருன்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ இவருடைய வளர்ச்சி பார்க்க நல்லாதான் இருக்கு. ரீசெண்டா இவர் அவார்ட்லாம் வாங்கியிருந்தாரு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். அது இவருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால இவங்களை நான் தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னதை பார்த்துட்டு அதையே ஒரு நியூஸா போட்டாங்க. மமிதாக்கும் கூமாப்பட்டிக்கும் திருமணம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம்லாம் கிடையாதுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா ஃபன்னுக்காக அந்த ஸ்டேஜ்ல பண்ணியிருந்தது. அண்ட் இவங்க சர்ச்சையிலும் சிக்கியிருக்காங்க. இவங்க கூட யார் நடிச்சாலும் அது சர்ச்சையா தாங்க ஆகுது. பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, அப்ப சர்ச்சையும் கூட தானே வரும். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க எந்த ஆண்கள் கிட்ட பேசினாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் ரெபல் படம் பண்ணும்போது ஜிவிபிக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படிலாம் சொன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்க வேற அவங்க வேறங்க இப்படிலாம் சொல்லி ரெண்டு பேருமே தனித்தனியா சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க பிரேமலு படம் மூலயமா என்னதான் அறிமுகமானாலும் இங்கே தமிழ் படத்துல டியூட் படம் மூலயமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இதுல இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலா அவர்களுடைய வடங்கான் படத்துல இவங்க கமிட் ஆயிருந்தாங்க. அந்த படத்துல இருந்து இவங்க ஏன் வந்தாங்கன்ற கேள்வியே மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு கேள்வி ஆயிடுச்சு. பாலா சார் இவங்களை அடிச்சதாகவும் அதனாலதான் கோவப்பட்டு இவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போனாலும் இதை பத்தி இவங்க தெளிவான விளக்கமே கொடுத்துட்டாங்க. அதாவது இவங்க சென்னையில தனியா இருந்தாங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தானா. சென்னையில தனியா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டுக்காகவே இவங்க தனியா இருந்ததுனால கேர் பண்றதுக்கு யாருமே இல்லாத சமயத்துல பாலா அவர்களுடைய படம் வணங்கான் படத்துல இவங்க கமிட் ஆனதுக்கு அப்புறம் பாலா சாரே இவங்களை டேக் கேர் பண்ணிட்டாராம். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு கைடா
எதிராலுமே இந்த அடிச்சுதான் சொல்லுவாராம், அந்த மாதிரி அடிச்சுதான் சொல்லியிருக்காரு. அதுதான் இவங்க ஒரு மலையாள இன்டர்வியூல சொன்னதுனால என்ன அவர் அடிச்சுட்டாரு அந்த ஒரு பிட்டை மட்டும் எடுத்து இங்க தனித்தனியா அடிச்சுட்டாரா அதனாலதான் விலகிட்டாங்க. பாலாவே இப்படிலாம் பாலா அவர்கள் மேலேயும் சில சர்ச்சையான கருத்துக்கள், சில விமர்சனங்கள்லாம் வந்திருந்தது. ஆனா உண்மை சம்பவம் என்னன்னா, எப்பவுமே அவர் ரொம்ப ஒரு கேரிங்கான பர்சனா இருக்கும் போது ஒரு அடிச்சு எல்லாத்தையுமே சொல்வாராம். அந்த மாதிரி அடிச்சு சொன்னது தானே தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாதாங்க. சோ அவரை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பாலா அவர்களுக்காக கூட இவங்க பேசியிருக்காங்க. ஸோ இவங்க வணங்கான் படத்தை விட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது கிடையாது. அது இல்லாம என்னன்னா 6 மாசம் பிரேக் வந்துருச்சு. அந்த படம் நடிக்கும் போது 6 மாசம் பிரேக் வந்ததுனால 6 மாசம் வரைக்கும் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது, நம்ம அடுத்த படத்துல கமிட் ஆகலாம்னு சொல்லி இவங்க அடுத்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அந்த படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திரும்பவும் 6 மாசத்துக்கு அப்புறம் வணங்கான் படத்துல இவங்களை கேட்கும் போது, இல்ல சார் நான் வேற படத்துல கமிட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அப்படிதாங்க இந்த படத்துடைய சான்ஸ் இவங்களுக்கு மிஸ் ஆச்சு. இல்லைன்னா இவங்க பாலா அவர்களுடைய ஹீரோயினா தான் அறிமுகம் ஆயிருப்பாங்க. உண்மையாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷனா தான் இருந்திருக்கும். ஏன்னா பாலா அவர்களுடைய அறிமுகம்னா அது மிகப்பெரிய வேற லெவல் தான். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும், அதாவது அவருடைய பர்சனல் எப்படி வேணாலும் இருக்கலாம், சினிமான்னு வந்துட்டா அவர் சீறி பாயும் சிறுத்தை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு படங்களை பின்னி படம் எடுப்பாரு. ஸோ அப்படிதான் இவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைச்சும் ஒரு சில காரணங்கள், குறிப்பா டேட் இஷ்யூவால தான் இவங்க அவருடைய படத்துல நடிக்க முடியாம போச்சு. ஸோ இருந்தாலும் ஒண்ணு போனா ஒண்ணு வந்துடுச்சுன்ற மாதிரிதான் டியூட் படம் இருக்கு. இவங்களுக்கு இந்த டியூட் படம் மூலமா கிடைச்சிருக்க இந்த வார்ம் வெல்கம் அக்செப்ட் பண்றதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லையா. ரொம்ப ஒரு எமோஷனல் டைப்பா இருக்காங்க. பிளஸ் உங்கள ஒருத்தி தான் நானு அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாங்க. உண்மையாலே மக்கள் எப்படிலாம் வரவேற்பாங்க அண்ட் எப்படிலாம் நெகட்டிவா பேசுவாங்கன்றது தெரியும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இது அப்படியே கையில பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அசின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. இங்க தமிழ் சினிமால அசின் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க கம்பேக் கொடுக்க மாட்டாங்களான்னு இப்ப வரைக்கும் இயங்குற கூட்டங்கள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அசின் அவர்களே பார்த்து வளர்ந்து அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி வீட்டுல நடிச்சு காட்டி அப்படி வளர்ந்த பொண்ணுதான் இவங்க. கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் அசின் அவர்களுக்கே தெரிஞ்சு அசின் அவர்களே இவங்க கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. அப்படிதான் மமிதா பைஜுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவங்களும் அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தான் வரும். அதனால இது எதையுமே இவங்க பொருட்படுத்தாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதை மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ டியூட் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் அந்த படத்துல எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.